Taste the Daily. He is brilliant. ஆனா அடிக்கடி ரொம்ப டயர்ட் ஆயிடுறான். Lion Date Syrup நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமா இருக்கு. தினமும் 2 ஸ்பூன். No compromise. உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். GT Holidays, South India's #1 travel brand. சினி உலகம் நேயர்களுக்கு வணக்கம். நான் ராகுல் பிரபாகர். இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பேச போகிறோம் அப்படின்னா டிஎஸ் இர்ரே த டே ஆஃப் ராத் அப்படின்ற ஒரு மலையாள படத்தை பற்றி. இந்த படம் அனௌன்ஸ் பண்ண அந்த டைமில் இருந்தே ஒரு மிகப்பெரிய ஒரு எக்ஸ்பெக்டேஷன். ஏன்னா பூதாகாலம் பிரம்மயுகம் படத்தெல்லாம் எடுத்த ராகுல் சதாசிவன் டைரக்ட் பண்ணுறாரு, பிரணவ் மோகன்லால் வந்துட்டு இதில் நடிக்கிறாரு அப்படிங்கிற அந்த ஒரு அனௌன்ஸ்மெண்ட்லேயே வந்துட்டு மிகப்பெரிய ஒரு எக்ஸ்பெக்டேஷனை க்ரியேட் பண்ணியிருக்கு. இவர் இதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறாரு, ஏன்னா பிரம்மயுகம் ஒரு மிகப்பெரிய ஒரு ஹிட், படம் முழுக்க ஒரு பிளாக் அண்ட் ஒயிட், இந்த மாதிரியான ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் ஒவ்வொரு படத்துக்கும் பண்ணிகிட்டு இருக்க இந்த ராகுல் சதாசிவன் இந்த டிஎஸ் இர்ரே படத்தில் என்ன பண்ண போகிறாரு அப்படின்ற மாதிரியான ஒரு எக்ஸ்பெக்டேஷன் க்ரியேட் ஆகிருக்கு. படம் போய் பார்த்ததுக்கப்புறம் இந்த டிஎஸ் இர்ரே படம் நிறைய ஃபார்முலாய்க் அந்த ஒரு விஷயங்களை உடைச்சிருக்கு அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். நம்ம தமிழ் சினிமாவில் பல வருஷமாக சில விஷயங்களை ட்ரை பண்ணி நாம் ஃபெயிலியராக பார்த்துட்டு இருக்க சில விஷயங்களை அங்கே சக்ஸஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். ஓகே, இந்த படத்துடைய ஒரு ஒன்லைன், பிரணவ் மோகன்லால் அந்த ஒரு கேரக்டர் ஒரு இடத்துல வசிக்கிறாரு. அவருக்கு ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட் இருந்திருக்காங்க. அவங்க வந்துட்டு ஒரு டைமில் வந்துட்டு இவங்கள்ட்ட நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு கேட்டதுக்கப்புறம் அவர் அவாய்ட் பண்ணிட்டு இக்னோர் பண்ண ஆரம்பிச்சிருக்காரு. ஒரு டைமில் அந்த கனி அப்படின்ற அந்த ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட் வந்து இறந்துடுறாங்க. அது வந்துட்டு இவருக்கு மனதளவில் டிஸ்டர்ப் ஆயிடுது. அப்போ அவர் வீட்டுக்கு போகிறாரு. அங்கேருந்த ஒரு கிளிப்பை மட்டும் எடுத்துகிட்டு வந்து இவர் வீட்டில் வச்சுருக்கிறாரு. இதுக்கப்புறம் அவருக்கு நடந்த சில விஷயங்கள், ஒரு அமானுஷ்யமான விஷயங்கள்லாம் நடந்துகிட்ருக்கு அவருடைய வீட்டில். அதுக்கப்புறம் அவர் பழி வாங்குறது யார் இப்படின்னு கண்டுபிடிக்கிற ஒரு கதை தான் இந்த டிஎஸ் இர்ரே படம். இது வழக்கமான ஒரு படம் தான், அதாவது வந்துட்டு ஒரு வழக்கமான ஒரு கதை தான், அதாவது வந்து பழி வாங்கக்கூடிய ஒரு ஹாரர் படம் அப்படின்ற அந்த ஒரு விஷயம். இதில் எந்தெந்த இடத்துலலாம் இந்த படம் நம்மளை ரொம்ப ரொம்ப சர்ப்ரைஸ் பண்ணுச்சு அப்படின்றதுல தான் நம்ம ஒவ்வொரு விஷயமா பார்க்க போகிறோம். ஹாரர் அப்படின்னு எடுத்துட்டாலே பயமுறுத்தணும், சில கிமிக்ஸ் அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்கணும். இப்படி திரும்பும்போது பயமுறுத்துகிற அந்த ஒரு ஷாட், கோரமான ஒரு பேயோட மூஞ்சி, இந்த மாதிரியான நிறைய மேக்கப், இந்த மாதிரியான விஷயங்களை வச்சுட்டு பயமுறுத்துறது, இந்த மாதிரியான நிறைய ஃபார்முலாயிக் விஷயங்களை எதையுமே கடைபிடிக்காமல் புதுசாக சில விஷயங்களை இதில் ட்ரை பண்ணியிருக்காங்க. அதில் இந்த டிஎஸ் இர்ரே படம் தனித்து நமக்கு தெரியுது. பொதுவாகவே ஒரு ஹாரர் படம்னா அது அந்த பழிவாங்க இதில் போகும்போது அப்புறம் அந்த பயப்படுற விஷயங்கள் இதை வச்சு மட்டுமே கேம் பிளே பண்ணிட்டு இருக்கும்போது, இந்த டிஎஸ் இர்ரே படத்தில் ஃபர்ஸ்ட் ஆஃப் முடிஞ்சதுக்கப்புறம் தான் பேயே நாம் நினச்ச பேய் கிடையாது, இன்னொரு பேய் அப்படின்ற அந்த ஒரு சஸ்பென்ஸை ரிவீல் பண்ணக்கூடிய அந்த ஒரு இடமா இருக்கட்டும், இன்னொரு இடத்துல பழிவாங்கிறது இந்த மாதிரியான விஷயத்துக்காக தான் அப்படின்னு அந்த சஸ்பென்ஸை ரிவீல் பண்ணுறதா இருக்கட்டும், இந்த மாதிரியான ஒரு ஹாரர் படத்துக்குள்ளே நிறைய த்ரில்லர் எலமெண்ட்ஸை வச்சு, ஹாரர் படங்களுக்குள்ளேயும் இந்த மாதிரியான ஒரு த்ரில்லர் அண்ட் சஸ்பென்ஸ்ஃபுல் எலமெண்ட்ஸ்லாம் வைக்கலாம் அப்படின்ற அந்த ஒரு விஷயத்தில் சக்ஸஸ் பார்த்துருக்கிறது தான் இந்த டிஎஸ் இர்ரே படம். இது வந்துட்டு எனக்கு ரொம்ப சர்ப்ரைசிங்காக இருந்தது. ஏன்னா இது ஒரு வெற்றி படமாகவும் ஆயிருக்கு அப்படின்னு தான் நாம் சொல்லி ஆகணும். இதற்கடுத்து நாம் வந்து இப்போ கொஞ்ச காலமாக லோகேஷ் கனகராஜ் வந்ததுக்கப்புறம் வந்துட்டு நிறையா யூனிவர்ஸ் கான்செப்ட் இதெல்லாம் பேசிகிட்டு இருக்கோம். சைலண்ட்டாக இந்த படத்தில் ராகுல் சதாசிவன் வந்து என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா, பூதாகாலம்ல இருந்து ஒரு ரெஃபரன்ஸும் பிரம்மயுகத்திலேருந்து ஒரு ரெஃபரன்ஸும், அதாவது வந்துட்டு இந்த படத்தோட கிளைமேக்ஸ், அதாவது டிஎஸ் இர்ரே படம் பார்த்தவங்களுக்கு மேபி இது ஸ்பாய்லராக இருக்கலாம். இந்த படத்துடைய கிளைமேக்ஸில் ஒரு கேமியோ அப்பியரன்ஸ் வந்து அவர் வீட்டில் சில ப்ராப்ளம்ஸ் நடக்கிற மாதிரி அந்த மது அவங்கள்ட்ட போய்ட்டு எக்ஸ்பிளைன் பண்ணுவார். அந்த எக்ஸ்பிளைன் பண்ண போகிற அந்த கதாபாத்திரம்லாம் யார் அப்படின்னா, பூதாகாலமில் இருந்த ஷானிகாம் அண்ட் ரேவதி அந்த கேரக்டரை வச்சு தான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருப்பார். ஸோ அது மூலியமாகவும் கிளைமேக்ஸில் வந்துட்டு ஒரு ரெஃபரன்ஸ் எடுத்துகிட்டு வந்துட்டார். இது மூலியமாகவே இதற்கு இன்னொரு பார்ட் 2 இருக்க போகுது அப்படின்ற அந்த ஒரு லீடியுமே கொடுத்துட்டாங்க இந்த டிஎஸ் இர்ரே படத்துக்கு. இதற்கு அடுத்து அந்த மது, இந்த மாதிரியான ஹெல்ப்ஸ் எல்லாம் பண்ணுறாருல, பேய் இருக்குது ஸோ இதுக்கு இந்தந்த விஷயங்கள்லாம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணுறாருல, அவரோட ஒரு ஃபேமிலியாக சொல்கிறாங்கல்ல, உங்கள் தாத்தா இப்படிலாம் இருந்தார், உங்கள் அப்பா இப்படிலாம் இருந்தாங்க, அதே பவர் தான் உனக்கும் இருக்குது அப்படின்ற மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்கல்ல. அந்த மது யார் அப்படின்னா மம்முட்டி அவர்களுடைய ஃபேமிலி, அதாவது வந்துட்டு பிரம்மயுகம் படத்தில் வாழ்ந்தாங்க இல்லையா, அந்த ஃபேமிலியில் வந்தவர் தான் இவர். ஸோ இந்த ஊரே, இந்த வேர்ல்டே வந்துட்டு ராகுல் சதாசிவனோட வேர்ல்டு, அதாவது இவர் எடுத்த இந்த 3 படங்களுக்குள்ளேயும் இருக்கிற இந்த வேர்ல்டுக்குள்ளே தான் இந்த 3 படமுமே அவர் வந்து எடுத்துகிட்டு இருக்காரு. இதுக்குள்ளேயே சைலண்ட்டாக இந்த யூனிவர்ஸ் கான்செப்டை வந்துட்டு அவர் எடுத்துகிட்டு வந்துட்டார். ரொம்ப ரொம்ப சக்ஸஸும் பார்த்துருக்காரு அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். தென் நான் சொன்ன அந்த ஒரு ஹாரர் எலமெண்ட்ஸ்குள்ளே இந்த மாதிரியான த்ரில்லர் எலமெண்ட்ஸ் கொண்டு வர இந்த ஒரு கான்செப்டாக இருக்கும். ஆல்ரெடி இது வந்துட்டு சந்திரமுகி, அதுவே வந்து ஒரு ரீமேக் அப்படின்னாலும் அதுக்குள்ளேயும் இந்த எலமெண்ட்ஸ்லாம் இருந்துச்சு. பட் ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் அதில் ஒரு சக்ஸஸ் பார்த்த படமாக இந்த டிஎஸ் இர்ரே படம் இருக்குது அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். நான் மாயா படத்தில் பார்த்து வியந்த அதே ஒரு விஷயம் தான், அதாவது வந்துட்டு இது ஒரு பேய் படம், உங்களை அங்கங்கே மட்டும்தான் பயப்பட வைக்கும். அதுவும் அந்த பேய் யார் அப்படின்ற அந்த ஒரு ஃபேஸ் ரிவீலிங்கோ எதுவுமே இருக்காது. இன்ஃபேக்ட் இந்த டிஎஸ் இர்ரே படத்துலையுமே அப்படி தான்.
உங்களை சவுண்டு மூலியமாக மட்டுமே தான் பயமுறுத்திட்டு இருப்பாங்க. எந்த இடத்துலையுமே பேய் வராது. பேய் அந்த இடத்துல இருக்கும்னு நினச்சிட்டு உங்களை நீங்களே பயமுறுத்திக்கிற மாதிரியான ஒரு கான்செப்ட். இதை எடுக்கிறதே வந்துட்டு ஒரு மிகப்பெரிய வந்துட்டு ஒரு விஷயம். இது ராகுல் சதாசிவன் அவர்கள் வந்துட்டு ரொம்ப அழகாக ஸ்க்ரீன் பிளேயில் எழுதியிருக்காரு. அதற்கு அந்த ஒரு சவுண்ட் எஃபெக்ட்ஸ், உதாரணத்துக்கு ஒரு சீன் வந்துட்டு அந்த கிளிப் வந்து அந்த ட்ராவில் அவர் போட்டுட்டு போயிருப்பார். ஸோ இந்த ரூமில் வந்துட்டு பேய் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சதுக்கப்புறம் அவர் அந்த ரூமை விட்டு வெளியே போய் அந்த ரூமை லாக் பண்ணிடுவார். ஈவன் அந்த சீனில் ஹோல் தேட்டரே வந்து அமைதியாக இருந்துச்சு. ஏன்னா அதுக்கப்புறம் அந்த ரூம்லேருந்து ஏதாவது சவுண்ட் வரப்போதா அப்படின்னு சொல்லிட்டு மொத்த ஆடியன்ஸுமே வந்துட்டு எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க. அப்போ ஒரே ஒரு சவுண்டு தான் வரும். அந்த கிளிப்பை யாரோ வந்துட்டு இப்படி பண்ணிகிட்டு இருப்பாங்க. ஒரு கிளிப்பு, அந்த கிளிப்பை இப்படி பண்ணுற சவுண்டுக்கு அந்த தேட்டர் மொத்தமே வெயிட் பண்ணி கேட்டுச்சு. இது சொல்லும்போது உங்களுக்கு அப்படி எதுவும் இருக்குமோ அப்படின்ற மாதிரியான ஒரு சாதாரண ஒரு தன்மை தான் கொடுக்கும். பட் அந்த படத்தை பார்த்தீங்கன்னா அதுக்கு பின்னாடி எவ்வளோ ஒரு ஸ்க்ரீன் பிளே ஒர்க் பண்ணியிருக்காரு. அந்த கிளிப் சவுண்டு கேட்கறதுக்காக அந்த ஆடியன்ஸ் வெயிட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக முன்னாடி அவ்வளோ சீனை வந்துட்டு ராகுல் சதாசிவன் அவர்கள் வந்துட்டு பில்ட் பண்ணிட்டே வந்திருப்பார். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இந்த படத்தில் ரொம்ப ரொம்ப ஆச்சரியப்படுத்துச்சு. இதற்கடுத்து ஏ சர்டிஃபிகேட் அப்படின்ற அந்த ஒரு விஷயம். பொதுவாகவே ஏ சர்டிஃபிகேட் வந்தால் இப்போ நம்ம ஆளுங்களாம் வந்துட்டு அப்படியே கூஸ்பம் போயிடுறாங்க. என்னென்னா ஏ சர்டிஃபிகேட் வந்துருச்சு, ஃபேமிலியெல்லாம் பார்க்க தேவையில்ல, நம்ம போய் பார்த்தா செம்ம ஜாலியாக இருக்கும். ஏன்னா ரத்த கலரியாக இருக்க போது படம் வேறு லெவலில் வந்துட்டு செம்ம ஃப்ரீடமாக டேரக்டர் எடுத்துக்க போகிறார் அப்படின்னு சொல்லிட்டு சமீபமாக வந்த ஒரு படத்துக்கு கூட நம்ம எல்லாம் ஃபயர் விட்டோம். கடைசியில் போய் பார்த்தா தான் தெரிஞ்சிச்சு அந்த படத்தை யாருமே பார்க்க முடியாமல் போச்சு. அந்த மாதிரி தான் ஏ சர்டிஃபிகேட் வந்தால் நம்ம ஆளுங்க வந்து சில்லறையை செதற விடுறாங்க. கிட்டத்தட்ட இந்த டிஎஸ் படமும் ஏ சர்டிஃபிகேட் படம் 18+ மட்டும் தான் பார்க்க முடியும் அப்படிங்கும்போது அதற்கான சில விஷயங்கள் இருக்குது. ஏன் இது 18+ அப்படின்னு சொல்கிறாங்கன்னா அதுக்கு சில இடங்கள், உதாரணத்துக்கு அந்த ஹீரோயின் கனியோட அந்த தம்பி மாடியிலேருந்து கீழே வரும்போது அவன் முட்டியெல்லாம் உடஞ்சி தோல்லேருந்து பிச்சுட்டு வெளியில் அந்த முட்டி கால்லாம் வெளியே வந்திருக்கும். இந்த சீன்லாம் பார்க்கும்போது நமக்கே கண்ணை மூடுற மாதிரியான காட்சிகள். ஸோ இதெல்லாம் தான் ஏ சர்டிஃபிகேட். இதை இந்தளவுக்கு ரியலிஸ்டிக்காக எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஏ சர்டிஃபிகேட்டுக்கே உரித்தான சில காட்சிகள்லாம் படத்தில் இருக்குது. டுவர்ட்ஸ் த கிளைமேக்ஸ் ரொம்ப ரொம்ப ஒரு எமோஷ்னலான ஒரு விஷயம். ஈவன் வந்துட்டு இந்த பேய் வந்து பழி வாங்குது, இதுக்கு உறுதுணையாக இருக்கிறது யார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஹீரோ கண்டுபிடிக்க போகும்போது அந்த இடத்துல நம்ம அவ்வளோ நாள் பரிதாபமாக பார்த்துட்டு இருக்க ஒரு அம்மா, அந்த அம்மா வந்துட்டு தன் பையன்தான் இவங்களை எல்லாத்தையும் பழி வாங்கிட்டு இருக்கான்னு தெரியுது. அந்த பையன் எங்கே இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் விசாரித்து ஊரே தேடிட்டு இருப்பாங்க. நம்மளும் அந்த படத்துக்குள்ளே போனதுக்கப்புறம் அந்த பையன் யாருன்னு தேடிட்டு இருக்கும்போது அந்த பையன் வந்து அந்த பெட்டில் தான் படுத்திருப்பான். அவன் செத்து ஒரு பல மாதம் ஆகிருக்கும். அவன் ரொம்ப அழுகி போன நிலைமையில் அந்த இடத்துல படுத்து கிடப்பான். அந்த பையன் உயிரோடு இருக்கான்னு நினச்சிட்டு அந்த அம்மாவும் எப்போ பார்த்தாலும் அந்த பையன்கிட்ட பேசிகிட்டு இருக்கும். இந்த காட்சியெல்லாம் பார்க்கும்போது கிட்டத்தட்ட படம் பார்த்துட்டு இருக்க எல்லாருக்குமே வந்துட்டு ஒரு விதமான ஒரு எஃபெக்ட் நமக்குள்ளே வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இதெல்லாம் தான் 18+. நமக்கு அன்னைக்கு ராத்திரி தூங்க விடாமல் பண்ணக்கூடிய இந்த விஷயங்கள்லாம் தான் 18+. இதெல்லாம் தான் ஏ சர்டிஃபிகேட்டுக்கான ஒரு உரித்தான விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு தெளிவாக இந்த டைரக்டர் ரொம்ப அழகாக எழுதியிருக்காரு. இதுதான் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது. ஏன் இந்த படத்துக்கான இந்த ரிவ்யூ வந்துட்டு இவ்வளோ நாள் தள்ளி போட்டோம் அப்படின்னா, இப்போ நான் சொன்ன விஷயங்கள் எதையுமே நான் படம் ரிலீஸ் ஆன 2வது நாளே நான் படம் முதல் நாள் பார்த்துட்டோம். அப்படிங்கும்போது முதல் நாளே இதெல்லாம் ரிவீல் பண்ணிடக்கூடாது, கொஞ்சம் லேட்டாகவே போடுவோம். ஏன்னா ஸ்பாய்லர் சொல்லாமல் இந்த படத்தை பற்றி பேச முடியாதுங்கிறதுக்காகவே தான் லேட்டாகவும் போட்டோம். ஸோ இன்னொரு சர்ப்ரைஸ் இந்த படத்தில் என்ன அப்படின்னா, மலையாள படங்களில் இந்த இறந்து போன கதாபாத்திரமாக நடிக்கிறதுக்கு ஃபோட்டோ அப்பியரன்ஸாக இருக்கட்டும், இப்போ ஏன் பிணமாகவே படுக்கிறதுக்கு கூட பெரிய பெரிய ஸ்டார்ஸ் எல்லாம் வந்து நடிக்கிறாங்க. உதாரணத்துக்கு ஐ திங்க் பாசில் ஜோசப் படத்தில் வந்துட்டு டொவினோ தாமஸ் வந்து ஒரு பாடியாக இருப்பார். இந்த படத்தில் ஷைன் டாம் சோக்கோ அந்த ரோலை பண்ணியிருக்காரு. அழுகி போன ஒரு பொணமாக நடிக்கிறதுக்கு அவரை கூட்டு வந்து நடிக்க வச்சுருக்காங்க. படத்தில் அவருக்கு டைலாக்லாம் கிடையாது. அந்த பொணமாக நடிக்கிறதுக்கு அவ்வளோ பெரிய ஒரு ஹீரோவை கூட்டு வந்து நடிக்க வச்சுருக்காங்க. இதெல்லாம் தான் ஒரு படத்துக்கு ஒரு மிகப்பெரிய வந்துட்டு ஒரு மைலேஜாக இருக்குது. இந்த விஷயங்களை எல்லாத்தையும் தான் பல லாங்குவேஜில் ஹாரர் மூவிஸில் இப்போது மிஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அப்படிங்கிறது எல்லாத்தையும் நமக்கு தெளிவாக இந்த டிஎஸ் படம் கொடுத்துருக்கு அப்படின்னு தான் நான் நம்புகிறேன். இந்த படத்தில் சொல்கிறதுக்கு மைனஸே இல்லையா அப்படின்னா கண்டிப்பாக இருக்குது. எனக்கு சில விஷயங்கள்லாம் ஒர்க் அவுட் ஆகாமையும் போச்சு. கண்டிப்பாக பார்க்குற எல்லாத்துக்குமே சில விஷயங்கள் மேபி ஒர்க் அவுட் ஆகாமல் போகலாம். பட் கம்ப்ளீட் மோஸ்ட் ஆஃப் த திங்ஸ் பாசிட்டிவாக இந்த படத்தில் நான் பார்த்தேன். எனக்கு நெகட்டிவானா அதெல்லாம் ரொம்ப ரொம்ப ஒரு சின்ன விஷயமாக தான் இருந்துச்சு. என்ன அப்படின்னா, டிஎஸ் நீ என்ன படத்துக்கு போன அப்படின்னு கேட்டால் கூட டக்குன்னு யாருக்குமே ஒரு ப்ரொனவுன்ஸ் பண்ணி சொல்ல முடியாத அளவுக்கு படம் பேர். ஸோ இதனாலேயே வந்துட்டு நிறைய பேர் இந்த படத்தை போய் பார்க்கல, ஐ மீன் தெரியலை. தென் வந்துட்டு இன்னொரு மைனஸ் என்னென்னா, ப்ரொமோஷனல் ஸ்ட்ராட்டஜி பெரிய அளவுக்கு ஒரு ப்ரொமோஷனே இல்லை. ஈவன் நீங்கள் புக் மை ஷோவில் போனால் கூட முதல்ல இந்த படத்தோட இதே வராது. உள்ளே போய் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் டிக்கெட்ஸ் புக் பண்ணியிருப்பாங்க. இது எல்லாமே ப்ரொமோஷனில் இந்த டீம் பண்ண சில மிஸ்டேக்ஸாக தான் நான் பார்க்குறேன். இதெல்லாம் தான் எனக்கு நெகட்டிவ்ஸாக இருந்தது. மற்றபடி படத்தில் எனக்கு பெருசாக நெகட்டிவ் சொல்கிற அளவுக்கு இல்லை. மேபி எனக்கு சீக்கிரமே இந்த படம் முடிஞ்சிருச்சோ அப்படின்ற அந்த ஃபீல் கொடுத்துச்சு.
ஏன்னா படம் வந்துட்டு 1 மணி நேரம் 58 நிமிஷம் அவ்வளோதான் இருந்துச்சு. மேபி ஒரு 2 hours 15 minutes இருந்தால் கூட இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்திருக்குமே அப்படின்ற அந்த ஒரு விஷயம். கைதி படத்தில் பெருசாக ரிவீலிங் கார்த்தி அவர்களுக்கு இருக்காது. அவன் வந்து நான் 10 வருஷமாக உள்ளே இருந்தேன் தானே தெரியும், நான் என்ன பண்ணிகிட்டு இருந்தேன்னு தெரியாதில்ல அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அவர் என்ன பண்ணிகிட்டு இருந்தேன்னு தெரியாதில்லன்னு சொன்னதுனால தான் அவர் என்ன வேணால் பண்ணியிருக்கலான்னு சொல்லிட்டு நம்ம மைண்டில் நிறைய விஷயங்களை நம்ம ஓட்டிகிட்டு இருந்தோம். என்ன பண்ணிகிட்டு இருந்தாருன்னு சொல்லியிருந்தால் நமக்கு பெருசாக ஆச்சரியத்தை கொடுத்துருக்காதுல்ல. அதே மாதிரி தான் சில விஷயங்கள் எல்லாத்தையும் அப்போ அப்படியே விட்டுட்டு போயிருப்பாங்க. பெருசாக அதுக்கு எதுவுமே டீட்டெயிலிங் கொடுத்துருக்க மாட்டாங்க. அந்த விஷயம் இந்த படத்துடைய ஒரு மிகப்பெரிய ப்ளஸ்ஸாக தான் நான் பார்க்குறேன். ஓவரால் டிஎஸ் திரைப்படம் கண்டிப்பாக தியேட்டரில் போய் பார்த்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணக்கூடிய ஒரு நல்ல ஒரு ஹாரர் படம். ஸோ நிறைய பேருக்கு அந்த கிளைமேக்ஸில் சில விஷயங்கள் தான் புரிய வந்தது. அதையுமே இந்த இடத்துல நாம் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் நம்புகிறேன். மேபி இந்த படத்தில் இருக்க இந்த ஒரு ஹிடன் டீட்டெயிலை நீங்கள் சொல்லாமல் விட்டுட்டீங்க, கண்டிப்பாக இந்த விஷயத்தையும் நீங்கள் நோட் பண்ணியிருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் என்னது நினச்சிங்க அப்படின்னா அதை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணிடுங்க. இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோட நான் வந்து உங்களை சந்திக்கிறேன். Until then, bye from ராகுல் பிரபாகர். Taste the Daily. He is brilliant. ஆனா அடிக்கடி ரொம்ப டயர்ட் ஆயிடுறான். லயன் டேட்ஸ் சிரப் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமா இருக்கு. தினமும் 2 ஸ்பூன். No compromise. உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். GT Holidays, South India's #1 travel brand.